Hi friends, welcome to Marichu Kitchen. இன்னைக்கு ஈவினிங் ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது எப்படி செய்யலாம்ங்கறது பார்க்கலாம். இது செய்யிறதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வெங்காயத்தை ஒரு அகலமான பவுல்ல போட்டுக்கோங்க. இத வந்து இந்த மாதிரி நல்லா கையை வச்சு நல்லா உருத்து விட்டுக்கோங்க. வெங்காயம் எல்லாத்தையுமே தனித்தனியா உதிரியா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி நல்லா உதிரியா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இது கூட ஒரு பச்சை மிளகாய் சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி நல்ல பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கறிவேப்பிலை சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் இது கூட ஆட் பண்ணிடலாம். கொத்தமல்லி இலையும் சின்னதா கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே தண்ணி விடாம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. தண்ணி ரொம்ப சேர்க்காம கொஞ்சம் உதிரியா இருக்கிற மாதிரியே பாத்துக்கோங்க. பாருங்க இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இத வந்து ஊற வைக்கணும்லாம் தேவையில்லை. உடனே எண்ணெயை காய வச்சு பொரிச்சு எடுத்துடலாம். நான் ஏற்கனவே ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு எண்ணெயை காய வச்சிட்டு இருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு இத போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஓகே, எண்ணெய் நல்லா சூடாயிட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மாவை வந்து கொஞ்சமாக கையில் எடுத்து அங்கங்கே அப்படியே உதிர்த்து விட்டாலே போதும், நல்லா பொரிஞ்சு வந்துடும். இதை வந்து பொரிச்சு எடுக்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா மொறுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா வரும் பக்கோடா. இதை வந்து அந்த மாதிரி 2 சைட்லேயும் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. ஓகே, இது இப்போ வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். நார்மலாக ஆனியன் பக்கோடா நம்ம செஞ்சு சாப்பிட்ருப்போம். ராகி பக்கோடா வந்து அதை விட கொஞ்சம் கூடுதலாகவே டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். இன்றைக்கி ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக எங்கள் வீட்டில் ராகி பக்கோடா தான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.